மிகப்பெரிய அற்புதம். ஜோதியிலே கலப்பது என்பது நம்மளுடைய நாயன்மார்களினுடைய வழக்கத்தில் இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் என்ன செஞ்சார்? திருஞான சம்பந்த பெருமான் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் யாரெல்லாம் என்னோட கைலாயத்துக்கு வர்றீங்கன்னு கூண்டோட கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு இல்லையா? கூண்டோட கைலாயம். நான் இப்படி ஒரு தலைப்பே கொடுத்து பேச வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் ஞான சம்பந்த பெருமானை பற்றி. அப்படி இந்த 1000 வேத பெருமக்களும் மாணிக்க வாசகருக்காக உத்தரகோச மங்கையில காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் குருநாதர் சொன்ன விஷயத்தை எல்லாம் மாணிக்க வாசகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நறுப்பெரும் ஜோதியிலே கலந்து விட வேண்டும் என்று. அதே போலே கலந்து விட்டார்கள். அதை மாணிக்க வாசகர் பத்திரப்படுத்துகின்றார். பத்திரப்படுத்தி இந்த குறிப்பை வரும் சந்ததிக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு